கடலூர் மாநாட்டில் ஒரு பெண் தலைவி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்த பிறகு இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வருகிறது. காரணம், திராவிட சக்திகளால் வலிமை இல்லை என்பதை உணர்த்துகிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வளர்கின்ற இயக்கம் கிடையாது, வலிமையாக இருக்கும் இயக்கம் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். இன்று புரட்சி கலைஞருக்கு பின்னால் வலிமை இல்ல, வாக்கு இல்ல, அந்த பிம்பம் போய்விட்டது என்று சொன்னவர்கள் எல்லாம் வாயடைக்கின்ற அளவிற்கு பெரும் திரளாக வந்து உங்கள் கரங்களை நாங்கள் வலுப்படுத்துகிறோம், உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம், எப்போதும் இருக்கிறோம் என்று உணர்வு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பிடிப்புடன் வந்திருந்த, நான் ஏன் பொருளாதார ரீதினா சொந்த செலவில் வாகனம் அமைச்சு தன்னுடைய உணவை கூட தானே ஏற்பாடு கொண்டு வந்து உண்டு அந்த மாநாட்டு முடியும் வரை இருந்த ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இருந்துவிட்டு சென்றார்கள் என்றால் எப்பேற்பட்ட இயக்கம். இதை எந்த கட்சியிலாவது பார்க்க முடியுமா? இன்னைக்கு நடைபயணம் பூரா வைக்கோ. ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், ஐயா நீங்க கூட்டணி ஆட்சியில் ஏதாவது பங்கு தப்பித்தவரை கூட நாங்கள் அதை கேட்டு விட மாட்டோம் என்றால் எவ்வளவு பெரிய அடிமைத்தனமாக அவர் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல திருமாவளவன் துப்புரவு தொழிலாளிகள் மேடையிலே துப்புரவு தொழிலாளி வேலைகளை நியாயமான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அரை நொடி பொழுதில் இன்னொரு கூட்டத்திற்கு சென்ற சேகர் பாபுவை பார்த்துவிட்டு துப்புரவு தொழிலாளிகளே துப்புரவு தொழிலாளி செய்ய வேண்டுமா, அவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்க கூடாது என்று ஒரு மேடையிலே பிரகடனப்படுத்துகிறார் என்றால் எந்த அளவுக்கு அடிமைத்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கம்யூனிஸ்டுகள் எந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்தாலும் வேலையில்லாத திண்டாட்டத்தை பேசாமல் துப்புரவு தொழிலாளிகள் மீது நடத்துகின்ற வன்முறை தாக்குதலை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு அதிமுக சட்டமன்றத்தில் இதுவரை ஏதாவது ஒரு திட்டத்தை எதிர்த்து பேசியிருப்பார்களா? இந்த சட்டமன்றத்திற்குள் யாரு சார் அப்படின்ற கேள்வி மட்டும்தான் இவர்கள் முழக்கம். கஞ்சா விற்கப்படல, மதுபோதை நடத்தப்படல, இன்னும் சொல்ல போனால் மது குடித்து விட்டு சாலையிலே சரியாக செல்வோன் வண்டியை பறிமுதல் செய்வது 10,000 ரூபாய் அவதாரம் போடுகிறார்கள். ஆனால் ஒரு கஞ்சா குடிக்கிறவன ஒரு ஹெராயின் பயன்படுத்துறவன மரியாதையாக அனுப்பிச்சு வைக்கிறார்கள். இப்பேற்பட்ட சட்டத்தை எதிர்த்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இதுவரையும் பேசியிருப்பாரா? 400 கோடி ரூபாய் பாலம் சாஞ்சிருச்சு எடப்பாடி கேட்டிருப்பாரா? இன்னைக்கு 4000 கோடி மழை வெள்ளம் தண்ணீர் தென்னையில தேங்கி விட்டதே, இதை பத்தி பேசியிருப்பாரா எடப்பாடி? இதையெல்லாம் எடுத்து மக்கள் மன்றத்தில் பேசக்கூடிய ஒரு தலைவர், ஆளுமை மிக்க தலைவர் யார்? புரிஞ்சு கொண்ட மக்கள். இன்னைக்கு ஏவாவேலு தொகுதிக்குள்ளேயே போய் ஏவாவேலு போலவே பாலம் சாஞ்சி விட்டுருச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை பிரேமலதா விஜயகாந்துக்கு மட்டும்தான் உண்டு. பொன்முடி ஓசின்றீங்களே நீங்க எப்படி என்று அச்சமில்லாமல் ஒரு நேர்மையாக கேட்கிறாங்க. அவர் தொகுதிக்குள்ளே என்ன எப்பேற்பட்ட ஆளுமை? எவனுக்கும் பயந்து இந்த அரசியல் இயக்கத்தை நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சுவதும் அடிபணிவதும் தேமுதிக தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் இருந்ததில்லை என்று உறக்க சொல்லியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்குவாரியை எதிர்த்து அவலங்களை எதிர்த்து ஒரு தனியா ஒரு சமூக ஆர்வலர் போராடுறாரு. காவல் நிலையம் சென்று ஒரு மனுவை கொடுத்து விட்டு வந்தவரை லாரி ஏற்றி துடிக்க கொண்டுட்டான். பாதிக்கப்பட்டவர் பக்கம் தான் நிற்பேன் என்று திருமாவளவன் போனாரா? புதுக்கோட்டை வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலைவர் அன்புமணி போனாரா? இல்ல இது கம்யூனிஸ்ட் தான் இப்படி ஒரு போராட்டம் பண்ணும் ஒரு சமூக ஆர்வம் எடுத்திருக்காரு கம்யூனிஸ்ட் போச்சா? இல்ல வைகோ போனாரா? இல்ல வாழ்வுரிமை கட்சி போனாரா? யார் போனா? என் தலைவி பிரேமலதா, மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் சென்று அந்த குடும்பத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு அனுதாபங்களை தெரிவித்து அந்த வழக்கை சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும், குற்றவாளிகளுக்கு சிறந்த தண்டனை வழங்க வேண்டும், அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டது என் தலைவி பிரேமலதா விஜயகாந்த். இன்னைக்கு விவசாயிகளுக்கு கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளம் வந்துருச்சு. அன்புமணி போனாரா? சௌமியா போனாங்களா? வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் போன இவர்கள்லாம் இந்த விவசாயத்தை பத்தி பேசுறாங்களே, தண்ணீரை பத்தி பேசுறாங்களே, இந்த மக்களோட துணை நின்று இருப்பாங்களா? மாம்பழத்துக்கு விலை நின்று அங்க போனாங்களா? என் தலைவி போனார், அங்கே பார்த்தார், அவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்தார், அவர்களுக்கு என்ன நஷ்டீடு கொடுக்க வேண்டும் என்பதை ஆளுநரிடம் சென்று பரிந்துரை செய்து அந்த மக்களுக்கு இழப்பீடை வழங்க வேண்டும். இத்தனை லட்சம் ஏக்கர்கள் வீணாகி இருக்கிறது, இந்த விவசாய மக்கள் இதை நம்பிதான் இருக்கிறார்கள் என்று கண்ணீரை துடைத்த ஒரு தலைவி பிரேமலதா விஜயகாந்த். இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வழக்கு, வான்மதி அந்த பள்ளிக்கூடத்தில் மேலிருந்து தற்கொலை செய்த பெண், இன்னைக்கு கோயம்புத்தூரில் நடந்த அந்த பெண் பாலியல், இதையெல்லாம் எந்த தலைவராவது பேசியிருக்கிற ஒரே ஒரு செய்தி, ஒரு சுண்டு செய்தி, அன்புமணியோ திருமாவளவனோ வைகோவோ வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனோ யாராவது யூடியூப்பில் உட்கார்ந்து கொண்டு வேக்கியானம் பேசுகின்றவர்கள் இது ஏன் அங்க போனாங்க, இவங்க ஏன் என்ன அங்க வந்தாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறீர்களே, அவர்களுக்கான ஒரு அதிரடியான பேச்சுக்களை நீங்க கொடுத்திருப்பீங்களா? பெண்கள் பாலியல் வன்கொடுமை ஏன் வருது என்று என்னைக்காவது இந்த மீடியாக்கள் கேட்டிருக்குமா? ஆனால் அதை வன்மையாக கண்டித்து
காவல்துறை கைகளில் விலங்கு போட்டிருக்கா. என்ன இது ஒரு நடவடிக்கை? கூட்டு பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் புதுசா என்று கனத்த குரலோடு பேசியவர் பிரேமலதா விஜயகாந்த். இன்னைக்கு சொல்றாங்க என்ன பேரம் பேசுறாங்கன்னு. ஏன்னா 234 தொகுதியில நாங்க என்ன சும்மாவா ஆட்களை போட்டு வச்சிருக்கிறோம்? ஏழை எளிமை குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், இந்த மக்களுக்காக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற தொண்டர்கள். அப்பேற்பட்ட தொண்டர்களுக்கு வேற வலிமையை காட்டி ஒரு 4 சீட் எக்ஸ்ட்ரா கேட்டா என்ன தப்பு? அப்படியாவது இந்த தேமுதிக எம்எல்ஏ தொகுதியை பற்றி அந்த மக்களுக்கு நான் ஒரு குறிப்பிட்டு சொல்லுகிறேன். சேலத்துல மலைவாழ் மக்களுக்கு பாதை இல்ல அப்படின்ட்டாங்க. கேப்டன் தமிழக அரசு கேட்கிறார், தமிழக அரசு பரிந்துரைக்கல. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? 29 சட்டமன்ற உறுப்பினருடைய 6 மாத சம்பளத்தை மொத்தமாக திரட்டி ஒரு எம்எல்ஏவுக்காக மொத்தத்தையும் கொடுத்து அந்த மலைவாழ் மக்களுக்கு சாலை போட்டுக் கொள்ளுங்கள், எனக்கு வாக்களித்த நீங்கள் ஒரு நாளும் ஏமாந்து விடக்கூடாது என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் அவர்கள். இன்னும் இருக்கிறது பதிவு தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளிலையும். பார்த்திபன் அந்த எம்எல்ஏவுக்காக அனைத்து எம்எல்ஏக்களும் பணம் கொடுத்து உதவினார்கள் என்றால் எப்பேற்பட்ட தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம். பள்ளி குழந்தைகள் குடிநீரில் கழிவு கலந்து வருகிறது என்ற உடனே 2500 சுத்திகரிக்கக்கூடிய அந்த தண்ணீர் இந்த உபகரணங்களை அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பியவர் தான் புரட்சி கலைஞர் அவர்கள். ஏழை மாணவர்கள் ஒருபோதும் அப்படி தண்ணீரை குடிக்க கூடாது என்று பெருந்தன்மையோடு அனுப்பியவர். இப்படியெல்லாம் நாங்கள் சமூகத்தின் நட்பறிவை பெற்றிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வாக்கு செலுத்தும் போது மட்டும் ஓட்டு பணம் கேட்டு நீங்கள் நிற்கிறீர்களே. சமூக மாற்றம், சமூக நீதி இந்த தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது. ஓட்டுக்கு பணம் கொடு, ஓட்டுக்கு நாங்கள் பணம் கொடுத்து ஓட்டு போடுகிறோம், நீ எப்படி வேணாலும் கொள்ளையடித்துக்கோ. இதுதான் இந்த மக்களுக்கும் இந்த அரசியல்வாதிக்கும் உள்ள ஒரு ஜாயிண்ட். இதில் நாங்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? இதற்காகத்தான் திராவிடத்தோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். மிச்சபடி எந்ததும் தனித்து நிற்க கூடாது சொன்னா கூட ஆளுமையாக நிற்க நாங்கள் தயார். ஆனால் இந்த திராவிடர்கள் பணம் கொடுத்து, பொருள் கொடுத்து, இலவசத்தை கொடுத்து வாக்கு வேட்டை நடத்தி இந்த தமிழ்நாட்டை சூறையாடி 10 லட்சம் கோடி கடனை வைத்திருக்கிறார்கள். இனி 2026 விலைவாசி உயரப் போகிறது. இதற்கெல்லாம் ஒரு வலிமையான ஒரு தலைவர் தேவை. எதிர்ப்பதற்கும் சரி, அதை வரவேற்ற நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை வரவேற்பதற்கும், இல்லை இது தவறான விஷயம் என்றால் சுட்டிக்காட்டி எதிர்ப்பதற்கும் ஒரு தலைவர் வேண்டும் என்றால் அது மாண்புமிகு புரட்சி தலைவி பிரேமலதா விஜயகாந்த். அந்த தலைவருக்கு வரக்கூடிய சட்டமன்றத்தில் அதிகப்படியான வாக்கை தேமுதிக கொடுத்து வெற்றி பெற வேண்டும். எந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைத்தாலும் அது எங்கள் வெற்றியாகத்தான் இருக்கும், வெற்றிக்காகத்தான் இருக்கும். வெற்றி தான் எங்கள் கொள்கை. ஓட்டு சதவீதத்தில் நம்ம பார்க்க போறதில்ல. எங்கிருந்தும் நாங்கள் மக்கள் பணி, மக்களுக்காகத்தான் போராடுவோமே தவிர ஒரு நாளும் சுயநலத்துக்காக இருக்க மாட்டோம். பொதுநலமாகத்தான் இருப்போம். மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்துக்கு போனாலும் இந்த மக்களுக்காகத்தான் இருக்கும். ஒருபோதும் அவருக்காக இருக்காது என்பதை உறக்கச் சொல்கிறேன். மக்களே, சிந்தித்து வாக்களிங்கள் புரட்சி கலைஞர் முரசு சின்னத்திற்கு என்று உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். ஒவ்வொரு தொண்டரிடம் கேட்கிறேன். நமது இந்த 2026 விட்டுவிடக்கூடாது.